ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இந்த வீடியோவில் இப்போ மார்க்கெட்டில் 20,000 செக்மெண்ட்டில் ரீசெண்டாக நம்மள ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ண ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ண போகிறோம். ஒன்று இன்ஃபினிக்ஸ் GT 10 Pro, இன்னொன்று லாவாவுடைய லாவா அக்னி 2 5G. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 20,000 செக்மெண்ட்டில் நம்மள ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு வந்தீங்கன்னா நான் டேரெக்டாக இன்ஃபினிக்ஸ் பக்கம் போயிடுவேன். வேறு லெவலில் மிரட்டிட்டாங்க. ஏன்னா டிசைன் லுக் கொஞ்சம் யூனிக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரெண்டு கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. கிளாஸ் பேக் தான், ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக்கில் உள்ள விதமான விஷயங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லாவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்இடி லைட்டிங்கும் இருக்குது. அதை கேம் விளாடும் போது கேமரா யூஸ் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி நம்ம லைட்டாக கஸ்டமைஸும் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் லுக் பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட் அட்ராக்ஷன் லாவாவை விட இன்ஃபினிக்ஸ் இங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இந்த இன்ஃபினிக்ஸுடைய GT 10 Pro பார்த்தீங்கன்னா 188 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.1 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பாசிட்டிவ். பட் லாவா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி ஒரே ஒரு கலர் ஆப்ஷன், இந்த மாதிரி ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப்க்கான கேமரா மட்டும் கிளாஸ் பேக்கான ஃபினிஷோட தான் கொடுத்துருக்காங்க. பட் வெயிட் 201 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.7 mm திக்னஸோட இருக்குது. ஸோ அந்த வகையில் எனக்கு பர்சனலி இங்கே டிசைன், லுக், கம்ஃபர்ட் எல்லாமே லாவா விட இன்ஃபினிக்ஸ் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அடுத்து டிஸ்பிளேன்னு வந்தோம்னா ஆக்சுவலி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே தான். பட் எங்கே வித்தியாசம்னா லாவா பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளேவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கர்வியான டிஸ்பிளேவாக இருக்குது. பட் இன்ஃபினிக்ஸ் ஃப்ளாட்டான டிஸ்பிளேவாக இருக்குது. மற்றபடி இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் AMOLED கொடுக்குறாங்க. 900 nitsக்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ், HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் எங்கேயும் இருக்குது. 1920க்கான PWMக்கான டிம்மிங் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் NEGக்கான கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட இங்கே இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் லாவா பார்க்கும்போது இங்கே நமக்கு டச் AMOLED எக்ஸ்ட்ராக்ல என்னன்னு தெரியல. பட் 270 ஹெர்ட்ஸ் டச் AMOLED அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி 950 nitsக்கான பிரைட்னஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன்லாம் என்னன்னு தெரியல. HDR10+ சர்டிஃபிகேஷன் மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டிஸ்பிளேவிலையும் இருக்குது. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு அந்த கர்வ்டு டிஸ்பிளே வேணும்னு நினச்சிங்கன்னா லாவா போகலாம். அதர்வைஸ் ரெண்டுமே சேம் AMOLED 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றதுனால ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. விஷுவலி உங்களுக்கு பெருசாக வித்தியாசம் இருக்காது. பட் கர்வ்டு டிஸ்பிளேயுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா லாவா போகலாம். அது மட்டும் தான் வித்தியாசம். அதே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி இங்கே இன்ஃபினிக்ஸ் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் லாவா பார்க்கும்போது 4700 mAhக்கான பேட்டரி, பட் 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டிப்பாக லாவா அக்னி 2ல இருக்குது. ஸோ லாவா அக்னி 2 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். பட் அது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ், இன்ஃபினிக்ஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சார்ஜர் அப்படின்றது பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஆக்சுவலி இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ பைபாஸ் சார்ஜிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் விளையாடும் போது மொபைலை சார்ஜ் பண்ணிக்கிட்டே கேம் விளையாண்டாலும் மொபைல் அந்த அளவுக்கு ஹீட் ஆகாது இந்த பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜி மூலியமா. ஸோ பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜினா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் டேரெக்டாக மொபைலுடைய CPU டேரெக்டாக பவர் சப்ளை அப்படின்றத கொடுக்கும். ஸோ இதன் மூலியமாக என்ன ஆகும்னா நம்ம கேம் விளையாடும் போது பேட்டரி சார்ஜ் ஆகாதனால நமக்கு பெருசாக ஹீட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ இது கேம் விளையாடுறவங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அது இன்ஃபினிக்ஸில் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இதில் பெட்டராக இருக்கும். அதுக்கு மெயினாக பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் முக்கியம் இல்லை. ஸோ அது எதில் பெட்டராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுவும் இன்ஃபினிக்ஸில் தான் பெட்டராக பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 8050 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே லாவாவில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 7050 அப்படின்ற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 7050 விட Dimensity 8050 அப்படின்றது பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனில் பெட்டராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேமிங்காகவே நிறைய விஷயங்கள் உள்ளேயும் பண்ணியிருக்காங்க. கேமிங் மோட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அண்ட் அந்த வால்யூம் பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடும்போது அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கேமிங்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே கண்டிப்பாக நீங்கள் கேமிங் ஃபோக்கஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லாவாவை கம்பேர் பண்ணும்போது இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக கண்டிப்பாக அங்கே இருக்கும். மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 5G ஸ்மார்ட் ஃபோன். பட் லாவாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்ஸ் ஹாப்டிக்ஸ் வைப்ரேஷன் மோட்டர் இருக்கும். அண்ட் வேப்பர் சாம்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. LPDDR4X UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு லாவாவில் கிடைக்கும். பட் இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 14 5G பேண்டுக்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் LPDDR4X UFS 3.1க்கான ஸ்டோரேஜ், லேட்டஸ்ட்டான ஸ்டோரேஜ் டைப் இதில் நம்ம கிடைக்குது. இது போக 4D வைப்ரேஷன் மோட்டர் கொடுத்துருக்காங்க. வேப்பர் சாம்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் UFS ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்ஃபினிக்ஸில் பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக, கேமிங் ரிலேட்டடாக நீங்கள் இன்ஃபினிக்ஸ் பக்கம் போயிடுங்க. அது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அப்படியே கேமரா வந்தோம்னா ஆக்சுவலி கேமராவை கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே கேமராவுக்கு ஒத்தே வராது. கேமராவுக்காக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நீங்கள் வாங்காதீங்க. இதுக்கு பதில் வேறு ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு நீங்கள் போயிடுங்க. அங்கே போயிடுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அப்படி கேமரா ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 108 மெகாபிக்சல் பிரைமரி, 2+2 மெகாபிக்சலுக்கான 2 சப்போர்ட்டிவ் சும்மா கேமரா கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவே லாவா அக்னி 2ல பார்த்தீங்கன்னா பின்பக்கம் 4 கேமரா இருக்குது. 50 மெகாபிக்சல் பிரைமரி, 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகாபிக்சல் அப்படின்ற ரெண்டு சப்போர்ட்
சப்போர்ட்டிவ் கேமரா இருக்குது. முன் பக்கம் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி 2 ஸ்மார்ட் ஃபோன் கேமராலையும் OISக்கான சப்போர்ட்லாம் எதுவும் கிடையாது. என்ன சென்சார் அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பெருசாக இல்லை. ஸோ அந்த வகையில் இங்கே மெகா பிக்சல் வேணும்னா இன்ஃபினிக்ஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அதனால் இதில் பெட்டராக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோனுமே கேமரா பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக பண்ணுறது கிடையாது. கேமரா பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. டே லைட்டிங்கில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் நல்லா இருக்குது, நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கிறது ஓகே. அதில் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான மெகா பிக்சல் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்ஃபினிக்ஸில் இருக்குது. 32 மெகா பிக்சல் செல்ஃபி, 108 மெகா பிக்சல் ரியர் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரெசல்யூஷனுக்கான ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அது வேணும்னா இன்ஃபினிக்ஸில் ஒரு சின்ன பாசிட்டிவாக இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு லோ லைட்டிங் மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. அண்ட் மெயினாக வீடியோ ரெக்கார்டிங் ஆக்சுவலி 2 ஸ்மார்ட் ஃபோனுமே பின்பக்கம் 4K 30 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் செல்ஃபி கேமரா மட்டும் இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் லாவால 1080 பிக்சலில் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் வீடியோ ரெக்கார்டிங்குடைய அந்த கிளாரிட்டியுமே அந்தளவுக்கு 2 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பெருசாக இல்லை. மெயினாக ஸ்டெபிலிட்டிலாம் அந்தளவுக்கு இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே பெருசாக இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேமராவுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே வாங்காதீங்க. 2 ஸ்மார்ட் ஃபோனுமே அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸாக 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கு அது கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் டியூவல் ஸ்பீக்கர் அப்படின்றது இன்ஃபினிக்ஸில் தான் இருக்குது. ஸோ இன்ஃபினிக்ஸில் டியூவல் ஸ்பீக்கர் இருக்குது, 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது, டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 13ல் XOS 13ல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகும். பிளாட்வாஸ் பெருசாக இருக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு சில பிளாட்வாஸ் இந்த ஆப்புடைய யூஏல இருக்குது. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிங்க. பட் லாவாவில் வந்தீங்கன்னா இங்கே நமக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கிடைக்கும், டியூவல் ஸ்பீக்கர் கிடையாது. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு டெடிகேட்டட் ஸ்லாட்லாம் எதுவும் கிடையாது. மெமரி கார்டு ஸ்லாட்டே உங்களால் போட முடியாது. 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. பட் ஆண்ட்ராய்ட் 13க்கான ஸ்டாக் யூஏக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சாட்ஸ் அண்ட் பிளாட்வாஸ் இல்லாத ஒரு க்ளீனான யூஏ இந்த யூஏ இருக்கும். ஸோ உங்களுக்கு க்ளீனான யூஏ தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லாவா போகலாம். அது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இல்லை டியூவல் ஸ்பீக்கர் வேணும், 3.5 ஆடியோ ஜாக் வேணும், மெமரி கார்டு போடுறதுக்கான ஸ்லாட்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இது இன்ஃபினிக்ஸில் இருக்குது. அது இன்ஃபினிக்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஃபைனலி ப்ரைசிங் அண்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் 8GB 256GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வேரியண்ட்டுக்கு லாவா பார்த்தீங்கன்னா 22,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்ஃபினிக்ஸ் 20,000 தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாவாவை விட இன்ஃபினிக்ஸ் ஒரு 2,000 கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கிடைக்குது. இது போக சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது லாவா பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான OS அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர்க்கான OS அண்ட் 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஒரு 3 வருஷம் அப்படின்ற மாதிரி OS அப்டேட் கொடுத்துருக்கலாம். பட் ரெண்டுத்துலையுமே OS அப்டேட்லாம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. பட் அதுலேயும் இன்ஃபினிக்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதை நோட் பண்ணிங்க. பட் லாவாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ மொபைல் ஹார்ட்வேரில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னு பட்சத்தில் அதை அவங்க ரீப்ளேஸ் பண்ணியே கொடுத்துருவாங்க மொபைல். ஸோ அது லாவாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாசிட்டிவாக இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இப்போ இங்கே இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு பெஸ்ட்டாக படுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்கே லாவாவை கம்பேர் பண்ணும்போது இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. மெயினாக பர்ஃபார்மன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ரொம்பவே பெட்டராக பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசைன் லுக் வைஸுமே பார்க்குறதுக்கு இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் நல்லா இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது அண்ட் டிஸ்பிளேவுமே நமக்கு லாவாக்கு அளவுக்கு இதுவுமே ஈக்குவலாக நல்ல டிஸ்பிளே தான். என்ன அந்த கர்வ்டு டிஸ்பிளே மட்டும் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சின்ன ட்ராபேக்காக இருக்குது. ஸோ அதர்வைஸ் பார்க்கும்போது எனக்கு பர்சனலி இங்கே லாவாவை கம்பேர் பண்ணும்போது இன்ஃபினிக்ஸ் பெட்டராக இருக்குது. மெயினாக டியூவல் ஸ்பீக்கர் கிடைக்குது, 3.5 ஆடியோ ஜாக் கிடைக்குது, டெடிகேட்டட் ஸ்லாட் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக தோணுது. மற்றபடி இப்போ உங்களுக்கு இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எது பெட்டராக தோணுது, எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க.